வெல்கம் பேக் டு ஆல் இன் ஆல்வின் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு பைக் ரிவ்யூ வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். ஒன் 125cc செக்மெண்ட்ல இந்தியாவில் நிறைய ஸ்கூட்டர் சேல் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எந்த வண்டியை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா Yamaha கிரே வித் ஆரஞ்ச் ஸ்ட்ரீட் ராலி எடிஷன். இந்த வண்டியோட லுக்கு, பிரைஸ் டீட்டெயில்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன், மைலேஜ், ஸ்டோரேஜ், பவர், பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் வண்டியில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப் டு டேட் தெரியும். Yamaha Race ZR இதில் வந்து ரெண்டு லைனப் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஸ்ட்ரீட் ராலி எடிஷன், இன்னொன்று நார்மல் எடிஷன். ரெண்டு வண்டியை வந்து மெக்கானிக்கல் வைஸ் வந்து ரெண்டுமே ஒன்று தான். ஸ்ட்ரீட் ராலியில் மட்டும் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் வந்து மெட்டல் பிளேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டயரோட புல்லட் பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் வந்து ரெண்டு வண்டிலையும் இருக்கிறது. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸு, டார்க்கு, பவர் ரெண்டு வண்டிலையும் ஒன்று தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் கிட்ட கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரீட் ராலியில். இந்த பிளாக்கு, அப்புறம் ஆரஞ்சு, அண்ட் தென் வந்து இந்த கிரே கலர். அதில் வந்து இன்னும் ஒரு 4 கலர் கிட்ட இருக்குது. ரெண்டு வண்டியில் இருக்கிற ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் ராலி வந்து 1,19,000 வரும். அதுக்கப்புறம் இன்னொரு Race ZR, அதாவது நார்மல் மாடல், அது வந்து பார்த்தீங்கன்னா 1,07,000 கிட்ட வருது. ரெண்டுத்துக்கும் ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12,000 கிட்ட டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்கு. வண்டியில் இன்ஜின் 125cc இன்ஜின், 8.2 bhp பவர் அட் 6,500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 10.3 Nm அட் 5,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த வண்டியோட லோவர் டார்க்கே வந்து நல்லா தான் இருக்கு. வண்டியோட லுக் வைஸ் பார்த்தோம்னா, இங்கே வந்து அழகான ஒரு ஏரோடைனமிக் ஷேப்பில் வந்து டூம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு LED லைட், ஒரு சின்ன டிசைன் வச்சு ஒரு LED லைட். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து டாப்பில் கொடுத்துட்டாங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இண்டிகேட்டர்ஸ் வந்து மேலே இருக்குது. சவுண்ட் பசார்லாம் வந்து வண்டியில் நார்மலாக வர்றது தான். அதுக்கப்புறம் இந்த மாடலில் வந்து இந்த கண்ணாடி கூட சேஞ்ச் ஆகும். ஸ்ட்ரீட் ராலியில் இந்த கண்ணாடி வேறு மாதிரி இருக்கும், நார்மல் பைக்கில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த LED, அந்த நார்மல் பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹாலோஜன் லைட் கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா LED கொடுத்துருப்பாங்க. LED வந்து LED கொடுத்துருப்பாங்க. LED லோ பீம், அதுக்கப்புறம் ஹை பீம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரீட் ராலியில் இந்த கார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷான லுக் வந்து தருது. இப்போ வர எல்லா வண்டிலையும் சைட் ஸ்டாண்ட் ஆட்டோ கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் ராலிலையும் வந்து அந்த ஆட்டோ கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஸ்ட்ரீட் ராலியோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல இந்த ஆஃப் ரோட் டயர் மாதிரி வர பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 inch டயர் 90/90 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் வந்துடும், பேக்கில் வந்து நான் டிஸ்க் தான் வரும். வண்டியோட பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைஸ் பிரேக்கிங் சிஸ்டம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட் பிரேக் அடித்தாலும் பேக் பிரேக்கு ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக பிடிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிறத வந்து லைட்டாக தடுக்கும்னு சொல்கிறாங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 வேரியண்ட்டாக அதை நம்ம பிரிச்சுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து டிஸ்க் வேரியண்ட்டு, இன்னொரு வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம் வேரியண்ட்டு. ட்ரம் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து அனலாக்ல கொடுத்துருப்பாங்க, அதை முள் வச்சுருக்கோங்களா அது. டிஸ்க் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து நம்பர்லாம் வச்சு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அண்ட் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா Yamaha ஒயிட் கனெக்ட், அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 99 kg. கம்பெனியில் வந்து வண்டியோட மைலேஜ் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 55 to 60 தரதா வந்து சொல்கிறாங்க. ஆனால் நாம் செக் பண்ணி பார்த்ததில் 55 வந்து தாராளமாகவே தருது. வண்டியோட கலர் கிரே வித் ஆரஞ்சு. இந்த கலர் வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக்கு, ஒரு ஃபங்கியாக வந்து இருக்குது. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து இந்த கலர்லாம் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சைடு மிரர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹிடன் ஸ்பாட்லாம் வந்து கரெக்டாக வந்து தெரியுது நம்மளுக்கு. வியூவிங் ஆங்கிள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம சில வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து பாதி வந்து ஷோல்டரே வந்து மறைச்சிக்கும், இதில் வந்து பர்ஃபெக்டாக வந்து தெரியுது. வண்டியோட ப்ரோஸ், அதாவது பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா வந்து வண்டியில் வந்து அந்த டெயில் லேம்ப் வந்து நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. நல்ல ஒரு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ரெட் கலர் அந்த டேஞ்சர் லைட் நல்லா க்ளோயிங்காக தெரியும். இது ஒரு பாசிட்டிவ் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 99 kg தான். இதுவும் ஒரு பாசிட்டிவ் தான். ஏன்னா வந்து லேடிஸ்லாம் ஓட்டும் போது ரொம்ப வெயிட்டாக இருக்காது வண்டி.
நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இந்த ஃபுட் போட் கெப்பாசிட்டி இந்த முன்னாடி வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சிலிண்டர் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது, பட் தண்ணி கேன் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். வண்டியில் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் வந்து 785 மில்லிமீட்டர் சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. வண்டியோட எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்டி சவுண்ட் ஒன்று கொடுக்குது. அது வண்டிக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாகவே இருக்குது. வண்டியில் ஒரு மேஜரான ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து இந்த ஹைப்ரிட் இன்ஜின் ஸ்டார்ட் அது கொடுத்துருக்காங்க. அது எதுக்காகனா வந்து இன்ஜினோட சப்போர்ட் பண்ணி வண்டி வந்து இன்னும் ஒரு நல்ல டார்க் பவர் கொடுத்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கும். மைலேஜும் அதனால் வந்து நல்லாவே வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வண்டி டிராஃபிக்கில் நிற்கும் போது வண்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும். பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் லைட்டாக வந்து ரேஸ் பண்ணிங்கனாலே வண்டி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து இந்த ஆட்டோமேட்டிக் இண்டிகேஷன் லைட்டும் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சரில். வண்டியில் வந்து இன்னொரு ப்ளஸ்னா சாவி எடுத்து இந்த இடத்துல போட்டு சீட்டு ஓப்பன் பண்ணுறது இல்லை, இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து நம்ம வண்டி சைட் லாக் போட்டுட்டு சைட் லாக் இல்லை சைட் ஸ்டாண்ட் போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு டிக்னு ஒரு சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டில்ட் பண்ணால் ஒரு சவுண்டு கேட்கும். அப்போது வந்து சீட்டு ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து வண்டியில் ஒரு மிகப்பெரிய மைனஸ் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் தாங்க. ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்த யமகாவோட லேடிஸ் ஹெல்மெட்டு அது கொடுப்பாங்களே அது மட்டும்தான் வந்து இதில் வைக்க முடியும். அதுக்கப்புறம் சின்னதாக எதனா துணி, அதுக்கப்புறம் எதனா மிரர், ஃபோன் எதனா சைடில் வச்சுக்கலாம். மற்றபடி ஸ்டோரேஜ் வந்து ஒரு பெரிய மைனஸ் இந்த வண்டியில். ஸ்டோரேஜ் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அதாவது வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய மைனஸ் சொல்ல வண்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊக்கு லேடிஸு ஹேண்ட்பேக்கு மாட்டுவாங்களே அந்த ஊக்கு அது வந்து குவாலிட்டி ஒன்றும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாஸ்ட் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டாங்க. ஒன்றும் நல்லா டில்ட்டாக சைடாக கொடுத்துருக்கலாம், நல்லா இப்படி வர மாதிரி. அது ஒன்றும் ஸ்டைலிஷாக இருந்திருக்கும். அது என்னோடய பர்சனல் ஒப்பீனியனாக கூட இருக்கலாம். வண்டியில் நெக்ஸ்ட் ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் இது வந்து ஒரு ஆக்சசரியாக வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியிலேயே ஸ்டாண்டர்டாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதாவது வண்டியில் இது நம்ம தனியாக மாட்டுற மாதிரி இருக்குது. அவங்களே வண்டியோடவே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுக்கப்புறம் வண்டி இன்ஜின் ஆன் ஆஃப் இதை பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து 2 பிரேக்கு பிடிச்சிட்டு இந்த ஸ்மூத் ஸ்டார்ட் தான் வந்து இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் சொல்லலாம். நல்ல ஒரு சைலண்ட்டான ஸ்டார்ட் ஒன்று ஆச்சு பார்த்தீங்களா வண்டி, அதுதான். அகைன் நம்ம ஸ்டாண்டு போட்டால் ஆஃப் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிலோமீட்டர் ஆர்டினரியாக ஓட்டின கிலோமீட்டர், அதுக்கப்புறம் ட்ரிப்பு, இந்த எஃப்பார் ஈகோ ஃபியூல் எத்தனை மைலேஜ் தருதுன்னு காட்டுங்களே அது, அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஓட்டுனதில் எத்தனை ஆவரேஜ் மைலேஜ் தந்திருக்குன்னு காட்டுறது. நெக்ஸ்ட் வந்து டைம், அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிப்பு, இவ்வளோ தான் வந்து இதில் காட்டுது. நெக்ஸ்ட் இந்த சைடில் வந்து சின்ன லைட் இருக்குது. இதெல்லாம் அதான் ரவுண்டாக இருக்குங்களா, அதெல்லாம் ஒன்று லைட்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இண்டிகேட்டர், இன்னொன்று வந்து ரைட் இண்டிகேட்டர், இன்னொன்று லோ பீம் ஐ பீம். பார்த்தீங்கன்னா லோ பீம் ஐ பீம் அது காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் லைட்டு, நெக்ஸ்ட் அசிஸ்ட்டு, அதுக்கப்புறம் எக்கோ இதெல்லாம் காட்டுது. வண்டியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் முக்கியமாக கவர் பண்ணியிருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதனா சொல்ல வந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து தாராளமாக சொல்லலாம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்கோம். இந்த பைக் வீடியோ தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா என்னென்ன பைக் வீடியோ வேணுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.